எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அபவுட் மெடிசன் ஒரு ஹெல்த் எஜுகேஷன், இட் இஸ் அபவுட் பாலிடிக்ஸ். அதாவது ரீசெண்டாக நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட், நீட் ப்ரொட்டஸ்ட் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், அதாவது ஒன்றிய அரசு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவங்க சிஜேபியும் அவங்களுடைய ப்ரொடெஸ்ட்டை வந்து விட்டுட்டாங்க. பட் ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க? ஸோ அதில் ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நீட் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஹிஸ்ட்ரி மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம பெரும்பான்மையான இந்த நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம மாண்புமிகு பாபா சாஹேப் அம்பேத்கர் பத்தி, அவர்களை பத்தி கிளியரா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, பட் இதுல வந்து நிறைய பேரால பேசப்படாத ஒரு தலைவர் யாருன்னா தந்தை பெரியார். அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் எல்லாருக்குமே ரிமைண்ட் பண்றேன். 1948 ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ இவர் வந்து நம்ம பெரியார் வந்து பாத்தீங்கன்னா பாபா சாஹேப் கிட்ட கேட்கிறாரு, ஏன் பாபா சாஹேப் நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிசர்வேஷன் வாங்கிட்டீங்களே, கிட்டத்தட்ட 58% 60% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்காங்க, பிசி மக்களுக்கு, ஏன் அவங்களுக்கு மட்டும் நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, கேட்கிறாரு. அதுக்குதான் வந்து he told the famous dialogue, அம்பேத்கர் அவர்கள், I was holding the pen but it was moved by the அந்த பேர் நான் சொல்ல விரும்பல, it was moved by the others அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு, பிசி ரிசர்வேஷன். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நடந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. எல்லாருமே படிங்க, 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, the man behind the 1951 the first amendment act, தந்தை பெரியார். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த இந்தியாவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை பார்த்து பயந்துச்சு. நம்ம அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் யாரு, ஜவஹர்லால் நேரு கூட வந்து பாத்தீங்கன்னா நீ எதுக்கு இங்க போராட்டம் பண்ற, நீ வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா நீ நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரை பார்த்து அவர் சொன்னாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் பயங்கரமான ஒரு காட்டமான ஒரு பதில சொன்னாரு. அது என்னால இங்க சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனா பாத்தீங்கன்னா கடைசியா அந்த போராட்டம், அதாவது பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அன்னைக்கு வந்து முன்னெடுத்த போராட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து பெற்று தந்துச்சு. சரிங்களா? இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விபி சிங், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் விபி சிங் தான் சொல்வாரு, எல்லா ஓபிசி மக்களும் வந்து பாத்தீங்கன்னா சவுத், அதாவது ஈரோட்டை பார்த்துதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரே பண்ணணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வந்து பிறந்திருக்காரு. அவர் தான் உங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷனை வந்து பெற்று தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எதுக்கு இது வந்து நான் தந்தை பெரியார் வந்து குளோரிஃபை பண்றதுக்காக நான் சொல்லல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரை நம்ம மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இஸ் ஒன் ஆஃப் தி அன்சங் ஹீரோஸ், ஸோ ஹூ brought the justice or social justice for the OBC people also. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த நீட்டை வந்து பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேன் நீட் பாசிபிள் இல்லை, ஃபேர் நீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டீங்கன்னா நீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால சொல்ல முடியாது என்னன்னா, we are in தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மக்களுக்கு வேணும்ன்றத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல கேட்டா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்குமோ அந்த விதத்துல கேட்கணும். சரிங்களா? நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.